அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கரூரில் தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சார கூட்டத்தில் ஒரு 41 பேர் இறந்துருப்பாங்க. 27/9/2025 அன்னைக்கு, செப்டம்பர் 27ஆம் தேதி அன்னைக்கு. ஸோ இதை விசாரிப்பதற்காக தமிழக அரசு யாருடைய தலைமையில் ஒரு குழு அமைச்சிருப்பாங்க அப்படின்னா, நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில், ஓய்வு பெற்ற நீதிபதி இவங்களுடைய தலைமையில் ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க இதற்கு முன்னாடி 2018 ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக ஒரு போராட்டம் நடந்திருக்கும். அதில் ஒரு 13 பேர் பார்த்திங்கன்னா சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பாங்க. ஸோ அவர்களை விசாரிப்பதற்காக இந்த அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில் தான் ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. ஸோ அவங்கள தான் இந்த ஒரு விசாரணைக்காகவும் தமிழக அரசு நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதோட கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா, நேற்று சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றிருக்கிறாங்க உச்சநீதிமன்றம். அடுத்தது 126வது மனதின் குரல் நிகழ்ச்சியை எப்பொழுது ஒளிபரப்பாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது எப்போனா செப்டம்பர் 28, 2025 அன்றைக்கும் ஒளிபரப்பாயிருக்கும் 126வது மனதின் குரல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி. ஸோ இது நம்ம பிரதமர் மோடி அவர்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா மனதின் குரல் அப்படிங்கிற பேரில் ஒரு வானொலியில் பேசுவார். ஸோ அதைத்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 28ஆம் தேதி அன்னைக்கு 126வது மனதின் குரல் நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடந்திருக்கும். அடுத்தது ஜிஎஸ்டி மறுசீரமைப்பு எப்பொழுது நடைமுறைக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, செப்டம்பர் 22ஆம் தேதி அன்றைக்கி பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு வந்திருக்கும். இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 5, 12, 18, 28ன்னு இந்த 4 ஸ்லாப் டேக்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதை 2 டேக்ஸாக கம்மி பண்ணியிருக்கிறாங்க. 5 மற்றும் 18 அப்படின்னு சொல்லி குறைச்சிருக்கிறாங்க. இந்த நடைமுறை தான் பார்த்திங்கன்னா எப்பொழுது வந்திருக்குன்னா, செப்டம்பர் 22ஆம் தேதி அன்றைக்கி பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு வந்திருக்கும். இந்த ஜிஎஸ்டி எந்த சட்டத்திருத்தத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, 101வது சட்டத்திருத்தம் 2016 படி கொண்டு வரப்பட்டது. இது எப்பொழுது நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படின்னா, ஜூலை 1, 2017 இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்குது. இப்பொழுது அதுக்கு மறுசீரமைப்பு பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது தாதா சாஹேப் பால்கே விருது மலையாள இயக்குனரான கோபாலகிருஷ்ணனுக்கு எப்பொழுது வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. 2004ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2025 தாதா சாஹேப் பால்கே விருது பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மலையாள நடிகர் மோகன்லால் அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை ரிலேட் பண்ணி இவருக்கு எப்பொழுது கொடுத்தாங்க அப்படிங்கிறத கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து யார் தாதா சாஹேப் பால்கே விருது வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்கள் வாங்கியிருக்கிறாரு, சிவாஜி கணேசன் அவர்கள் வாங்கியிருக்கிறாரு, அதே மாதிரி பாலச்சந்தர் அவர்கள் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்தது கற்பகத்தரு என்று போற்றப்படும் மரம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ பனை மரம் தான். இது நம்மளுடைய மாநில மரமாகவும் இருக்குது. இந்த ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா மாம்பழம் கொடுத்துருக்காங்களா. ஸோ மாம்பழம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவினுடைய தேசிய பழம். அதே மாதிரி இந்தியாவினுடைய தேசிய மரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆலமரம் தான். அடுத்தது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் 50 பந்துகளில் 100 ரன் எடுத்து விராட் கோலியின் சாதனையை முறியடித்த இந்திய கிரிக்கெட் வீராங்கனை யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஸ்மிருதி மந்தனா அவர்கள் தான் இந்த சாதனையை முறியடிச்சிருக்கிறாங்க. அடுத்தது டெக் ஸ்பார்க் அப்படிங்கிறது எங்கே அமைய போகுது அப்படின்னா, திருவாரூரில் அமைக்க போகிறாங்க. அடுத்தது முப்படைகளின் முதல் தலைமை தளபதி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ முப்படைகள், அதாவது இராணுவம், கடற்படை, விமானப்படை, இந்த 3க்கும் பார்த்திங்கன்னா ஒரே தலைமை தளபதி ஒன்று அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. அவர் தான் பார்த்திங்கன்னா பிபின் ராவத் அவர்கள் தான் முப்படைகளின் தலைமை தளபதியாக அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்துருப்பார். ஸோ அதற்கப்புறம் 2வதாக தலைமை தளபதியாக வந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் தான் அனில் சௌஹான் அப்படிங்கிறவர் தற்போது முப்படைகளின் தலைமை தளபதியாக இருக்கிறாங்க. ஸோ முப்படைகளுக்கு தளபதி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் தான். அடுத்தது உலக முதியோர் தினம் என்றைக்கு அப்படின்னா, அக்டோபர் 1 தான் பார்த்திங்கன்னா உலக முதியோர் தினம் கொண்டாடப்பட்டு வருது.
அதே மாதிரி உலக அகிம்சை தினம் அப்படிங்கிறது எப்பொழுது கொண்டாடப்படுதுன்னா அக்டோபர் 2ஆம் தேதி. இது யாருடைய பிறந்த தினம்? ஸோ மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்த தினத்தை தான் வந்து உலக அகிம்சை தினமாக கொண்டாடுறாங்க. அடுத்தது, பொருளாதார குற்றங்களில் இடம் பிடித்துள்ள இந்திய மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு 4 மாநிலத்தை கொடுத்துட்டு. ஸோ அதில் மகாராஷ்டிரா அப்படிங்கிறது ஆன்சராக இருக்கும். அடுத்தது, உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்ட முகாம் மனுக்கள், அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தில் வாங்கக்கூடிய மனுக்களுக்கு தீர்வு வந்து எவ்வளோ நாட்குள்ளே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா 60 நாட்களுக்குள்ளே தீர்வு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் வந்து எப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கும் அப்படின்னா ஜூலை 15, 2025. ஸோ அன்றைக்கி தான் வந்து தொடங்கியிருப்பாங்க. இந்த ஜூலை 15 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸோ காமராஜர் அவர்களுடைய பிறந்த தினமாகவும் கொண்டாடப்படுது. ஸோ இந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடிட்டு வர்றோம். ஸோ அந்த நாளில் தான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் வந்து தொடங்கியிருப்பாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்கள்லையுமே வந்து 432 முகாம்கள் வந்து நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் வாங்கக்கூடிய மனுக்களுக்கு 60 நாட்களுக்குள்ளே நாங்கள் வந்து தீர்வு காணப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது, ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை எப்பொழுது தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா ஸோ செப்டம்பர் 27, 1925. ஸோ 25ல் அதாவது ராஷ்ட்ரிய சுயம் சேவா சங்கம் அப்படிங்கிறத ஆர்எஸ்எஸ். இதை தொடங்கினது யார் அப்படின்னா கேசவ பலிராம் ஹெட்கேவார் அப்படிங்கிறவர் வந்து தொடங்கியிருப்பார். இப்போ வந்து தற்போது ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய தலைவராக இருப்பது யார் அப்படின்னா மோகன் பகவத் அவர்கள் வந்து இருக்கிறாங்க. அடுத்தது, ஜன் சுராஜ் கட்சியை ஆரம்பித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ பீகாரில் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தான் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த பிரசாந்த் கிஷோர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இவர் வந்து ஒரு தேர்தல் வியூக அமைப்பாளராக நம்ம தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், அதே மாதிரி மோடி அவர்களுக்கு நிறையா கட்சிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பணியாற்றியிருப்பார். இப்போ இவர் வந்து பீகாரை சேர்ந்தவர் தான். இவர் வந்து இப்போ ஜன் சுராஜ் அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து அவருடைய சொந்த மாநிலத்திலே ஆரம்பிச்சிருக்கிறாரு. பீகாரில் வரக்கூடிய நவம்பர் 6 மற்றும் 13ஆம் தேதிகளில் சட்டமன்ற தேர்தல் வந்து நடக்க போகுது. 2 கட்டங்களாக நடத்துகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மொத்த தொகுதிகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 243 தொகுதிகள் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் 234. ஸோ அங்கே 243 தொகுதிகள் வந்து இருக்குது. அதே மாதிரி நாடாளுமன்ற தொகுதிகள் வந்து அங்கே வந்து 40 தொகுதிகள் வந்து இருக்குது, மக்களவை தொகுதிகள். நம்ம தமிழ்நாட்டில் 39 தொகுதிகள் வந்து இருக்குது. அடுத்தது, கல்வி உரிமை சட்டம் அப்படிங்கிறது எப்பொழுது நடைமுறைக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ ஏப்ரல் 1, 2010 தான் நடைமுறைக்கு வந்திருக்கும். இந்த கல்வி உரிமை சட்டம் அப்படிங்கிறது நம்ம வந்து 2009ன்னு படிச்சிருப்போம். இதற்கான சட்டம் வந்து 2009ஆம் ஆண்டு வந்து கொண்டு வரப்பட்டது. ஆனால் இதற்கான நடைமுறை அப்படிங்கிறது ஏப்ரல் 1, 2010 தான் இந்த கல்வி உரிமை சட்டம் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்திருக்கும். அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிக்கல் 21A என்ன சொல்லுது அப்படின்னா 6 முதல் 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வருது. அதே மாதிரி டிபிஎஸ்பியில் எங்கே சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 45 வந்து சொல்லியிருப்பாங்க. டிபிஎஸ்பி வந்து ஆர்டிக்கல் 45 சொல்லியிருப்பாங்க. இது எந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 42வது சட்ட திருத்தம் 1976 இந்திரா காந்தி அவர்கள் வந்து பிரதமராக இருக்கும்போது தான் இந்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். அடுத்தது, எக்ஸசைஸ் கொங்கன் அப்படிங்கிறது எந்த 2 நாடுகளுக்கு இடையிலான கடற்படை கூட்டு பயிற்சி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்தியாவிற்கும் பிரிட்டனுக்கும் இடையில் நடத்தப்படக்கூடிய இந்த ஒரு கூட்டு இராணுவ பயிற்சிக்கு தான் எக்ஸசைஸ் கொங்கன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கிறாங்க. அடுத்தது, உலக ஆசிரியர் தினம் அப்படிங்கிறது எப்பொழுது கொண்டாடுறாங்க அப்படின்னா அக்டோபர் 5ஆம் தேதி வந்து உலக ஆசிரியர் தினமாக கொண்டாடுறாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் தேசிய ஆசிரியர் தினம் அப்படிங்கிறது எப்பொழுது கொண்டாடுறாங்கன்னா செப்டம்பர் 5ஆம் தேதி வந்து கொண்டாடுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டைச் சேர்ந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த தினத்தை வந்து தான் நம்ம ஆசிரியர் தினமாக நம்ம வந்து கொண்டாடிட்டு வர்றோம். அடுத்தது, சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதாவது உலக உறுப்பு தான தினம் என்னைக்கு அப்படின்னா அக்டோபர் 13. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் தேசிய உடல் உறுப்பு தான தினம் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 27. அதே மாதிரி தமிழகத்தில் உடல் உறுப்பு தான தினம் என்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா செப்டம்பர் 23ஆம் தேதி. நம்ம 3 இதுக்கு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க.
உலக லெவலில் பார்க்கும்போது ஆகஸ்ட் 13, தேசிய அளவில் பார்க்கும்போது நவம்பர் 27, அதே தமிழ்நாடு லெவலில் பார்க்கும்போது செப்டம்பர் 23ஆம் தேதி உடல் உறுப்பு தான தினம் அப்படிங்கிறது வந்து கொண்டாடப்பட்டு வருது. அடுத்தது சனே தகைச்சி அப்படிங்கிறவங்க எந்த நாட்டின் முதல் பிரதமர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஜப்பான் நாட்டினுடைய முதல் பிரதமர் தான் வந்து பார்த்திங்கன்னா சனே தகைச்சி அப்படிங்கிற ஒரு பெண்மணி வந்து வந்திருக்கிறாங்க. அடுத்தது பீகார் மாநிலத்தின் சட்டசபை தொகுதிகளின் எண்ணிக்கை கேட்டிருக்கிறாங்க, நம்ம பார்த்துருப்போம். ஸோ 243 தொகுதிகள் வந்து இருக்குது. மக்களவை தொகுதிகள் 39 தொகுதிகள் வந்து இருக்குது. அடுத்தது அரபிக்கடலில் உருவான புயலுக்கு சக்தி என பெயரிட்ட நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க, இலங்கை. ஸோ இந்த புயல்களுக்கு பெயர் வைக்கக்கூடிய நடைமுறை அப்படிங்கிறது எப்பொழுது வந்திருக்கும் அப்படின்னா, இதற்கான முடிவு அப்படிங்கிறது 2000ஆவது ஆண்டு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். இந்த பேர் வைக்கக்கூடிய நடைமுறை அப்படிங்கிறது எப்பொழுது இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா 2004 இந்த புயல்களுக்கு பேர் வைக்கக்கூடிய முறை வந்து கொண்டு வரப்பட்டு வருது, இந்திய பெருங்கடலில் உருவாகக்கூடிய புயல்களுக்கு. அதே மாதிரி இதில் எத்தனை நாடுகள் இருக்கிறாங்க அப்படின்னா, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 13 நாடுகள் இருக்கிறாங்க. அதில் நம்மளுடைய அண்டை நாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பங்களாதேஷு, பாகிஸ்தானு, மியான்மரு, மாலத்தீவு, இந்த மாதிரி நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. அதுபோக சவுதி அரேபியா, அதே மாதிரி ஈரான், ஏமன், கத்தார் போன்ற நாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டியலில் வந்து இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாடுமே வந்து பார்த்திங்கன்னா 13 பேர்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதிலிருந்து வரிசைப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புயலுக்குமே வந்து பேர் வச்சுட்டு வருவாங்க. ஒரு முறை பயன்படுத்தப்பட்ட ஒரு பேர் வந்து மறுபடியும் வந்து பயன்படுத்தப்படாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது கிஷோர் மக்வானா அப்படிங்கிறவங்க எந்த ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம், எஸ்சி ஆணையம் இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய தலைவர் தான் வந்து பார்த்திங்கன்னா யாருன்னா இந்த கிஷோர் மக்வானா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த தேசிய எஸ்சி ஆணையம் அப்படிங்கிறது எப்பொழுது கொண்டு வரப்பட்டிருப்பாங்க அப்படின்னா, ஸோ ஆர்டிக்கல் 338(7) வந்து பார்த்திங்கன்னா தேசிய எஸ்சி ஆணையம் அப்படிங்கிறத பற்றி ஆர்டிக்கல் வந்து சொல்லுது நம்ம கான்ஸ்டியூஷனில். அடுத்தது பெண்கள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி, அதாவது பெண்கள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி அப்படிங்கிறது எந்த ஆண்டு அறிமுகமானது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1973 தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக இந்த பெண்களுக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி அப்படிங்கிறது அறிமுகம் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றிய முதல் மாநிலம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம கேரளாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் சிறப்பு திருத்தத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிராக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறாங்க. ஏன்னா இனி வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு ஏப்ரலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்களுக்கு தேர்தல் வந்து நடக்க போகுது. ஸோ அதையொட்டி இந்த சிறப்பு திருத்தம் அப்படிங்கிறத மேற்கொள்வாங்க. அதற்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் தீர்மானம் போட்டிருப்பாங்க. சமீபத்தில் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா பீகாரில் வந்து இந்த திருத்தம் அப்படிங்கிறத அமல்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதில் ஏகப்பட்ட வாக்காளர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு. ஸோ அதையொட்டி நம்ம கேரளாவை பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையில் தீர்மானம் வந்து நிறைவேற்றியிருப்பாங்க.